ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இது பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே எடுத்த என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லேட்டாகவே எழுந்திரிச்சாச்சுங்க. அதனால் எழுந்தோடனையும் பீஸுமே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. 9 மணிக்குள்ளே பீஸை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எழுந்தோடனையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தீபம் ஏற்றலாம் அப்படிங்கும்போது ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. அதனால் சமையல் செஞ்சு காய்கறி பிரியாணி தாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்றினா ஒரு 11 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் இன்றைக்கி தீபம் ஏற்றாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருந்தோம். நம்மளோட அபி சிஸ்டர் தான் வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சரி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உலக மகளிர் தினம். அனைத்து பெண்களுக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம பெண்களாக பிறந்துட்டோம். ஏன் நான் பெண்ணாக பிறந்தேன் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கிறேன். அவங்க சொல்கிற காரணங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பெண் அப்படிங்கிறதுனால ஒரு நமக்கே தெரியும். நம்மளோட சட்டத்திட்டத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான இட ஒதுக்கீடு தான், 33% தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே நான் கேள்விப்படும்போது அது ஏன் நம்மளுக்கு மட்டும் 33% அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு கொஸ்டின் வரும். அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நடக்கிற அந்த விஷயங்களாக இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்றைக்குமே நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன் அப்படின்னு நான் ஒரு நாளுமே ஃபீல் பண்ணதே இல்லைங்க. நாம் இப்போ ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதுமே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நான் பெண்ணாக பிறந்ததுக்கு எப்படி சொல்கிறது, நான் இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இல்லாத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்படுறதே இல்லைங்க. நம்மளால் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர இல்லாத பற்றி என்றைக்குமே நான் வச்சதில்லை. அதைத்தான் இன்றைக்கி உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி வெளிவரக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையுமே நம்மளுக்கு புரியும். அதனால் பெண்ணாக பிறந்ததுக்கு எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே, ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லத்தாங்க செய்வேன். அதுலேயும் இன்றைக்கி பெண்கள் தினம் அப்படிங்கிறதுனால பெண்களாக இருக்கிற எல்லாத்துக்குமே என்னோடய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரவே வேண்டாங்க. நம்மளால் முடிஞ்சளவு எந்த அளவுக்கு நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ, இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை வளர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்குது. அதை நினச்சி தான் நம்மளோட சிஸ்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே, சகோதரிகள் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் தான் நானுமே சொல்கிறேன். அதனால் நம்மளால் முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்மளால் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வையோடையும் ஒரு பாதுகாப்போடையும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதையும் தாண்டி நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குது, அது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே வளர்த்துக்கணும். அந்த வளர்த்துறதுக்குண்டான ஒரு வழியை கொடுக்கறது அந்த அதிகாலை நேரம். அந்த நேரத்தை என்றைக்குமே நம்ம பெண்கள் எல்லாருமே, ஏன்னா பெண்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போத்த சமுதாயத்துலேயும் சரி, முன்னாடி காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, எப்போவுமே சரி, பெண்களை மட்டும்தான் ஆண்களுக்கு நிகராக என்றைக்குமே பெண்களை அந்த சமுதாயம் இன்னுமே ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தாங்க என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் வர்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையான ஒரு விஷயம் இதுதான். ஆனால் அதுக்காக நாம் ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட கோயில்களையே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தெய்வங்கள் எல்லாமே மாகாளி, காளி இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பெண்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்மளை தெய்வமாக கும்பிடுறாங்க. அதனால்
என்றைக்குமே நம்ம எதுக்குமே குறைஞ்சவங்க இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்மளால் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளை உருவாக்கிக்கிட்டே நாம் இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பெண்கள் மனதளவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையவே ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் டிப்ரெஷனாலையும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறத நானுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற சகோதரிகள்கிட்டையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளால் முடியும், நம்ம இருந்தோம், நம்மளால் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்குறேங்க. காலையில் பார்த்திங்கன்னா காய்கறி போட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் பார்க்கறதுலேயே நேரம் போயிடுச்சுங்க. அதனால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. இன்றைக்கி கூட ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். நான் வீடியோவே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அவ்வளோ ஒரு வேலைகளாக இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால, இல்லைனா காலையில் நேரமே எந்திரிக்கிறோங்கிறதுனால நைட்டு சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். தம்பிக்கு ஏதாவது சமையல் காலையில் நேரமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு, சரி நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால லீவ் தானே, அதனால் செஞ்சிடலாம்ன்ட்டு நான் தாங்க சப்பாத்தி செய்யலான்ட்டு செஞ்சிட்ருந்தேன். மேடம் பாருங்கள், 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க இன்றைக்கி. மேடம் வந்து முட்டையை உரிச்சு கொடுத்தாங்க. தம்பி பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு தரமா அப்படின்னு சொல்லி சுட்டு கொடுத்தாரு. எப்போவுமே ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா தம்பி சுட்டுக்கிறேன்னு சொல்லி சுட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் சுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 சப்பாத்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. அதை தான் நான் வந்து சுட்டுட்ருந்தேங்க. இப்படி தான் இன்றைக்கி போச்சு. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இது தாங்க. அந்த அதிகாலை நேரத்தை எல்லா பெண்களுமே யூஸ் பண்ணணும், ஆண்களுமே யூஸ் பண்ணணும். மனதளவில் யார் வந்து ஒரு நம்பிக்கை குறைவான ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம். மனதளவில் நம்ம பலகீனாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அதிகாலை நேரத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். யார் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில சமயம் ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்பில்லாமையும் போகலாம். ஆனால் அந்த அதிகாலை நேரம் கொடுக்குற அந்த சக்தியும் ஆற்றலும் என்றைக்குமே வீண் போகாது. அது யாராக இருந்தாலும் அவங்கவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கருத்து. உலக பெண்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே நம்மளால் கான்ஃபிடென்ஸோடையும் ஒரு சிறப்பாகவும் நம்மளாலேயே வாழ முடியும். அதுக்குண்டான சக்தி நமக்குள்ளேயே இருக்குது. அதுக்குண்டான திறன்களையுமே நம்மளால் வளர்த்துக்க முடியும். அதனால் நம்பிக்கையோடு எல்லாருமே உங்களோட லைஃப்பில் முன்னேறி போகணும். நிறைய விஷயங்களை செஞ்சு எல்லாருமே மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, ஒரு குடும்ப அளவிலும் சரி, ஒரு ஊர் அளவிலும் சரி, மாநில அளவிலும், நாடு அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து எல்லா பெண்களுமே உயர்ந்து மேலே வரணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய ஒரு கருத்துமே. நான் என்றைக்கு இந்த யூடியூப் சேனலில் ஒரு எப்போவுமே நான் வந்து ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறதே எனக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் யூடியூப்பில் வந்து நான் ஒரு சாதனை செய்கிற வரைக்குமே நான் போராடிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நானுமே எனக்குண்டான அந்த ஒரு அடையாளத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நானுமே இந்த யூடியூப்பில் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ எப்படி சொல்கிறது, என்னோடய முழு உழைப்பை போட்டுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதையுமே நான் தெரிவிச்சுக்கிறேங்க. எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு எழுந்து நின்று போராடுங்க. உங்களை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களால் முடியும். எந்த விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு டெய்லரிங்காக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் நான் இப்போ பீஸ் பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளாக இருக்கலாம், அதையெல்லாம் செய்யலாம். மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு தியானம் பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாம். உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யலாம். கோலம் போடுறதா இருக்கலாம், புக் படிக்கிறதா இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அது கூடவே ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதையுமே பண்ணலாம். நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றிக்கலாம். நம்மளோட குழந்தைகளையும் சரி, நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஆரோக்கியத்தோடு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோடையும் தைரியத்தோடையும் இருக்கும்போது தான் நம்மளோட குழந்தைகளும் அதை பார்த்து அதே கான்ஃபிடென்ட்டோடையும் தைரியத்தோடையும் வளருவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும்
நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, இல்லை ஏன் பெண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ யாருக்குமே வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்குமே இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆனால் அதை என்னமோ தெரியல, அப்படி பொத்தியே வச்சிட்ருக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அது ஒரு 10 பேர்த்துக்கு தெரிய, ஒருத்தருக்கு தெரிய அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறினா கூட அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நாம் செய்கிறோம். அதை ஏன் எல்லோரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். நான் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிகாலை நேரம். அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் யாருக்காகவுமே மாற்றிக்க மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அதுவும் கூட என்னோடய தன்னம்பிக்கைக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு நம்மளுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதன்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க. யாருக்காகவும் ஒரு பின்னாடி பேசுகிறவங்களா இருக்கலாம், உங்களை விமர்சனம் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களை கரிச்சு கொட்டுறவங்களா இருக்கலாம், பொறாமப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். யாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. நம்ம இப்படி பிறந்துட்டோன்னு என்றைக்குமே யோசனை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னலாம் நானுமே கேட்டிருக்கிறேன். இந்த சின்ன சின்ன காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு டீமோட்டிவேஷனாக இருக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை தாழ்வாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களுக்காக நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே வருத்தப்படவே கூடாது. நம்மளால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது செய்கிற வரைக்கும் நம்ம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம இல்லாதப்ப நம்ம உயிரோடு இருக்கும்போது மற்றவங்கள அழ வைக்கிறோமோ இல்லையோ, நாம் இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு ஆள் அழுதாங்க அப்படின்னா கூட, இது நான் ஒரு கவிதையில் படித்தது தாங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதையில் படிச்சிருந்தேன் நான். அதை தான் இன்றைக்குமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதை நாம் செய்யலாம். அப்படி செய்யாட்டி கூட பரவாயில்ல, நம்மளை நம்ம தாழ்த்திக்கிட்டோ இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமையும் இருக்க வேண்டாம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். அது என்றைக்குமே நம்ம மறக்கவே கூடாது. அதை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீலிங் வரும்போதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருங்க. அதிகாலை அந்த மாதிரி நம்ம எப்போ டீமோட்டிவேஷன் ஆகிறோமோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அந்த 3 to 5 யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு கூட நீங்கள் தூங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத விட எவ்வளவோ ஒரு பிரகாசமாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கும்போது புரியவும் செய்யும், உணரவும் செய்வீங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறத விட அதை செஞ்சு நம்ம ஒரு தடவை உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே என்றைக்குமே நம்ம அந்த விஷயத்தை மறக்கவே மாட்டோங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு பற்று கிடைக்கும், ஒரு பிடிப்பு கிடைக்கும். அதை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அதிகாலை நேரம் தான். அதை நான் என்றைக்குமே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். என்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நானுமே இதை சொல்கிறேன். அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே உங்களோட சின்ன சின்ன முயற்சிகளோ இல்லை புதிய முயற்சிகளோ அது எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த பெண்ணாய் பிறப்பதற்கே மாதமும் புரிந்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம
பெண்ணாக பிறந்தா எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு இந்த விலாக் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறதுல உலக மகளிர் எல்லாத்துக்குமே இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறதுல நான் மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நான் என்றைக்குமே அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன். என்னால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோடையும் ஒரு சிறப்பாகவும் என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு நானும் இருப்பேன். எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அந்தளவுக்கு வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு வாக்குறுதியோட இந்த பதிவை நான் இன்றைக்கி நிறைவு செய்கிறேங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.